சிறகடி காசு அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீதா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் திரும்ப சீதா கிட்ட 5 லட்சம் ரூபாயை பணத்தை கொடுத்து டெபாசிட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் சீதா நான் இந்த வேலையை பண்ண மாட்டேன், என் வேலையே போனாலும் பரவாயில்ல, திரும்ப ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, நீயே போயிட்டு வா, நீ தான் அக்கௌண்ட்ஸில் இருக்க, நீ தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு, உன் மேலே தான் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ போயிட்டு வான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சீதா பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் போயிட்டு வரேன்னு ஒத்துக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரவியும் ஸ்ருதியும் சண்டை போட்டுக்கிறாங்க. ரவி ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு அவங்களோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணல அப்படிங்கிற கோவத்தினால பார்த்தீங்கன்னா ரவி சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு அள்ளி ஸ்ருதி போட்டுருவாங்க. இதனால ரவி வேணும்னே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதியை கீழே விழ வச்சிருவாங்க. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இதை பற்றி மீனாவும் முத்துவும் பேசிப்பாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசினாலே பிரச்சனை சரியாயிரும், ஆனால் அதை தான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க பேசிப்பாங்க மீனா, விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாரு. இன்னொரு சைடு சீதாக்கு நடந்த விஷயம்லாம் தெரிய வருது. அந்த ஆட்டோக்கார் தான் பணத்தை திருடிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சீதாக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் முத்துவை புரிஞ்சுக்கிறாங்க. முத்து நம்ம தப்பாக நினச்சிட்டோம், நம்ம மாமாவை தப்பாக நினச்சிட்டோம்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீனாவையும் தேடி பார்த்தீங்க அப்படின்னா மீனாக்கிட்டேயும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது சீதா அருண் பேச்சை கேட்டு முத்துவை தப்பாக நினைக்காம ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.